Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான crispy golden fry prawn ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோல்டன் ஃப்ரை ப்ரான்ஸ் பண்ணுறதுக்காக எறா எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய எறாவாக இருந்தால் இதுக்கு நல்லாயிருக்கும், அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போது இதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதுக்கு கலருக்காக தான் சேர்க்குறேன், அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃபிஷ் ஃப்ரை மசாலா பவுடர் இருந்தால் அது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது சேர்க்குறப்போ இதுக்கு நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். பெப்பர் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இதுதான் வந்து இந்த எறாக்கு நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கறது. அதனால் பவுடராக சேர்க்காமல் இது மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாமே டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க, மைதா மாவு. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. மசாலா வந்து அப்படியே நல்லா கோட் ஆகும் ஆயில் சேர்க்குறப்போ. இப்போது இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க இந்த ப்ரான்ஸ்லேயே வந்து நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதனால் தண்ணி எடுத்தோன்னே சேர்க்காம இதே மாதிரி மசாலாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் டெக்ஸ்சரு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து மேரினேட் பண்ணி வைங்க. அந்த மசாலாவோட அந்த இறாலாம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் சோக் ஆகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் வந்து வடை செஞ்ச ஆயிலே தான் வச்சுருக்கேன். ஏன்னா வடை மார்னிங் செஞ்சுட்டு அந்த ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் ஆஃப்டர்நூன் வந்து நான் அந்த இறா இது ஃப்ரை பண்ணிட்டேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து எறா வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ண வேணாம், ரொம்ப வந்து இதுவாகிடும், ட்ரை ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும். அதிக நேரமும் வந்து குக் பண்ணக்கூடாது. இந்த எறா வந்து ஒரு சைடு ஒரு நிமிஷம் விடுங்க, இன்னொரு சைடு திருப்பி விட்டு 1 நிமிஷம், அவ்வளோதான். இல்லைன்னா ரொம்ப வந்து ரப்பரி டெக்ஸ்சராக ஆகிடும். எறா வந்து ரொம்ப அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ 1 நிமிஷம் வந்து ஆன பிறகு நான் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு சைடு வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடு வந்து 1 நிமிஷம் பக்கம் விடுங்க. அது வந்து சீக்கிரமாக உள்ளெல்லாம் வந்து நல்லா குக் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும் எறா. ரொம்ப ரப்பரியாக ஆகிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா 2 சைடும் வந்து கிறிஸ்பாக வந்து ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும், மசாலாலாம் எதுவும் வந்து பிரியாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இது ஆயில் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். நல்லா இது மாதிரி 2 சைடும் கோல்டன் கலரில் வரணும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கணும். அது மாதிரி பார்த்து எடுங்க. இப்போ மீதி இருக்கிற இறாலையும் நம்ம வந்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கோல்டன் டெக்ஸ்சர் கிடைக்கும். உள்ளேயும் வந்து இறா வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். அதே மாதிரி இதையும் வந்து நல்லா இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா இது மாதிரி கோல்டன் கலரில் வரணும். ஒரு நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான் இந்த இறா ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதிக நேரம் விடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சூப்பரான நம்மளோட கிறிஸ்பி கோல்டன் ஃப்ரை ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும்.
இந்த ப்ரான்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்டராகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லலாம் வச்சு சாப்பிட்லாம். இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றத விட நம்ம தனியாக சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நமக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்குறதே நம்ம க்ரஷ்டு பெப்பர் தான். அதுதான் வந்து இடித்து சேர்த்துருக்கணும். நம்ம பெப்பர் பவுடராக சேர்க்குறத விட இடித்து சேர்க்குறது அது வந்து அந்த ப்ரான்ஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நார்மலாக ப்ரான் ஃப்ரை பண்ணுறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்ப்போம். சேர்த்துட்டு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஆனால் இந்த எறா ஃப்ரைக்கு வந்து நம்ம அது மாதிரி சேர்க்க தேவையில்லை. அது சேர்க்காமலே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்ட்டிஸ் டைம்லலாம் இதை வந்து ஸ்டார்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட நம்ம இது மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம ஏல் ஃபுடோலஜி சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.